ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம $100 வந்து எப்படி வேகமாக ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, $100 வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே மனுஷன் அவ்வளோ செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் யூடியூப்பில். நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வீடியோஸ் வந்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம், எப்படா வந்து 4000 வாட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும். ஆனால் மாண்டேஷன் ஆனதுக்கப்புறமா 70,000 வியூஸ் போவோம், $1 தான் வரும். 80,000 வியூஸ் போவோம், $3 $2 தான் வரும். நீங்கள் நிறைய சேனல் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட சேனலில் வியூஸ் நல்லா வருது, ஆனால் என்னோட சேனலில் ரெவன்யூ வந்துட்டு கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் $100 எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலை சீக்கிரமாக அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ முதல்ல ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதையே வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் வந்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு டபுள் ஆக்குங்க, இல்லைன்னா ட்ரிபிள் ஆக்குங்க. அது வந்துட்டு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்ககிட்ட எப்போ வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடணும் அப்படிங்கிறத கேளுங்க. இப்போ வந்துட்டு காலையில் போடவா, இல்லை அப்படின்னா மதியம் வந்துட்டு வீடியோ போடவா, இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து வீடியோ போடவான்னு கேளுங்க. ஆடியன்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய டைத்தில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக இருந்து அப்படின்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை அந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா வேற ஒரு நம்பர்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களும் வந்து பார்ப்பாங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆயிருந்தது அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகும். ஓகேங்களா, ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக இருந்தாலே போதும் உங்கள் வீடியோஸில் நிறைய ஆட் வந்துட்டு ப்ளே ஆகும். ஓகே, இப்படி ப்ளே ஆச்சு அப்படின்னா உங்களோட சேனலில் சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த ஒரு $100 ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது ட்ரிக் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மினிட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க. 8 மினிட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பிரேக் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட் பிரேக் வந்து நீங்கள் கூட வந்து செட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து ஒரு 4 மினிட் வீடியோ வந்து பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மலாக ஒரு 4 மினிட் வீடியோ போகிறீங்க அப்படின்னா நடுவில் எல்லாமே பிரேக் வந்துட்டு வராது, ஆட் பிரேக் வந்துட்டு வராது, ஆட் வந்து ஷோ ஆகாது. ஆடை வச்சு தான் நமக்கு ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 8 மினிட் வீடியோ போடும்போது ஸோ ஒருத்தர் வந்து 4 மினிட் வந்துட்டு பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கூட எல்லாம் ஒரு 2 ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 100 பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 100 பேருக்குமே வந்துட்டு ஒரு டபுள் மடங்கு வந்துட்டு உங்களோட ஆட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட சேனலில் ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட சேனலில் அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிப் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுன்னு கேட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த சப்டைட்டில்ஸ்லாம் போடுங்க, சப்டைட்டில்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடியோ வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு தேடுவாங்க. ஸோ அது வந்துட்டு கிடைக்காத பட்சத்துக்கு தமிழில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு சப்டைட்டில்ஸ் எல்லாமே படிப்பாங்க. ஓகேங்களா, சப்டைட்டில்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வியூவர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் வியூவர்ஸ்னால் இப்போ யூஎஸில் வேறு ஏதாவது கனடா இந்த மாதிரியான இடத்துல இருந்து உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட சேனலில் ரெவன்யூ வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு கூடும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் அதாவது இங்கிலீஷ் வீடியோ ஏதாவது போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஏதாவது ஒரு டாபிக் நல்ல நிச்சை வந்துட்டு சூஸ் பண்ணி அதை ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு யூஎஸில் அது வர கனடா இந்த மாதிரி ஃபாரின் பிளேஸில் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட சேனலில் 1000 வியூஸ்க்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $3 $4 $5 இப்படி கிடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை வால்யூமாக வந்துட்டு இருக்கணும். அதாவது நிறைய பேர் தேடக்கூடியதாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஃபாரின் வியூவராக இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட சேனலில் சீக்கிரம் வந்து ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அதாவது ஃபாரினில் தான் இருப்பாங்க, யூஎஸில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தமிழ் பேசுவாங்க. ஆனால் அந்த தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம வீடியோ எப்படி சேர்க்குறது, நம்ம தான் வந்துட்டு வீடியோவை அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அப்போனா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த குரூப்ஸில் எல்லாமே உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்கள் வீடியோஸ் வந்துட்டு அவங்க யூஎஸ்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஸோ அங்கே உள்ள ஆட் வந்துட்டு அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மறக்காமல் இந்த ட்ரிக்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட சேனலில் அந்த $100 ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி மாண்டஸ் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி மாண்டஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட மாட்டீங்க, சீக்கிரம் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நான் ஒரு சேனல் மட்டுமே நம்பி நம்ம வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப டைம் வந்துட்டு ஆகும். ஒரு சிலருக்கு 3 மந்த் 4 மந்த் ஆகலாம், ஒரு சிலருக்கு 6 மந்த் 1 இயர் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மாண்டஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா
ஒரே கூகுள் ஆட்சன்ஸில் தான் வந்து உங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட சேனலில் சீக்கிரமாக வந்துட்டு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஒரு சேனலை ஃபோக்கஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ரெவன்யூ வரும்போது இன்னொரு சேனல் வந்துட்டு சைடாக வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் சீக்கிரமாக வந்து அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சேனலில் $100 ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்துட்டு போடுங்க. லைவ் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அந்த லைவ்லேயே கூட. ஸோ இல்லை அப்படின்னா சூப்பர் ஸ்டிக்கரு, சூப்பர் தேங்க்ஸு, அதுக்கப்புறமா சூப்பர் சாட், இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதில் எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அவங்க விருப்பம் இருந்து அப்படின்னா உங்களோட சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது மூலமாக உங்களோட சேனலுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப்பில் வந்து ₹29, $159 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் குறைஞ்ச அமௌண்ட் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களோட சேனலில் அந்த $100 வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக வந்துட்டு தெரியாது. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட பழைய வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறது, ஸ்டோரிஸ் டேபில் வந்து போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். உங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கும் உங்களோட $100 ரீச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எவர்கிரீன் கண்டென்ட்லாம் வந்து அதிகமாக புஷ் பண்ணணும். எவர்கிரீன் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வந்து $100 ரீச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. $100 வந்து ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்ககிட்ட இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். மானிடைசேஷன் ஆன சேனலுக்கு, மானிடைசேஷன் ஆகாத சேனலுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். மானிடைசேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா $100 ரீச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக வந்து தெரியாது. ஓகேங்களா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணி மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூஸ் வந்து எனக்கு சீக்கிரமாக வந்துட்டு வரணும், அதுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு உண்டான ரிப்ளை வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை மால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து க்ரோத் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எந்த ஒரு செட்டிங்குமே வந்து நமக்கு யூஸ் ஆகிருந்திருக்காது. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ரேங்க் பண்ணுறதுக்கு டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்போம். அது வந்து ரேங்க் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்துட்டு ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு கரெக்டாக வந்து ரேங்க் ஆகிறதுக்கு மேபி வந்து நம்ம வீடியோ வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரேங்க் ஆகும். நம்ம வீடியோ வந்துட்டு நிறைய பேர் ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் தான் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரேங்கே வந்துட்டு ஆகாது. ஸோ அப்படியே ரேங்க் ஆனாலும் ஒரு 10 இல்லைனா 20 ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்துட்டு வராது. ஓகேங்களா, நம்ம வீடியோவோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனை பொறுத்து தான் ரேங்க் ஆகும். சரி, ரேங்க் ஆகும்